ஆமா, சப்பாத்தி எப்படி இங்க வந்துச்சு? சப்பாத்தி வந்தது கூட தெரியாம 2 பேரும் ட்ரீம் சாங்ல இருந்திருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் சந்திரிகாவும் போகாத ட்ரீம் சாங்கா நீங்க போயிருக்க போறீங்க? முன்ன ஒரு காலத்துல அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள், நீங்களா டான்ஸ் ஆனீங்கன்னா தாங்க முடியாது அங்கிள். மாப்ள நல்லா இருக்கும் மாப்ள. கேள. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, தேவன் எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ, பிள்ளை மனம். ஐயோ அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள், நான் சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிடுங்க மாப்ள. சாப்பிடுங்க. பிரீத்தி, அவனுக்கு எடுத்து ஊட்டி விடுமா. நீங்க இங்கே சாப்பிடுங்க, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். கிருப் கிருப். சரிங்கம்மா, நாங்க காலையில வந்துருவோம்மா. ஓகேம்மா. தேனே தேனே. யார் தேனு? சொல்லுங்க, யார் தேனு? நம்ம வீட்ல தேனுன்னு யாருமே இல்லையே. யார கூப்பிட்டீங்க? இது போன்ல பேசிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு பொண்ணு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பாத்துக்க சொல்லணும், அதுக்குதான். தேனே, நான் சொல்றது கேக்குதாமா? ஹலோ. கேக்குதாமா? இப்ப சரியா கேக்குதா? ஒன்னும் இல்லம்மா, என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல இல்லையா, அதான் 2 நாள் நீ கூட இருந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். வச்சட்டா? தப்பிச்சோம். பிரீத்தி பிரீத்தி பிரீத்தி. ஐயா, நீ இங்க இருக்கியா? என்னாச்சுங்கய்யா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏன் நீங்க சாப்பிட வரல? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இரு. அப்பா. பிரீத்தி, அஞ்சனா அம்மா ஃபோன் பண்ணாங்க. நாளை காலையில இந்தியா வர்றாங்களாம். அவங்க வந்த உடனே நமக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம கிளம்பி போகணும். காலையில சீக்கிரமா ரெடி ஆயிரு. அப்படியே உங்க அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அங்க எதுக்கு? உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எந்த செக்கப்பும் பண்ணலையே, அதனால உங்க அம்மாவையும் டாக்டர் கிட்ட காட்டி செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். உனக்கும் கூட உங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல? நீதான் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கல்ல? ஆமா. இது முக்கியமான விஷயம். யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இங்க எனக்கு யாரையுமே தெரியாதே. விளையாட்டுத்தனமா கூட சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் மாட்டேன். எனக்கு முதல்ல இங்க இருந்து போனா போதும். பிரீத்தி அக்கா குணமாயிட்டாங்களா? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க? அஞ்சனா அம்மா அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. எப்படியும் நாளை காலையில போய் பார்க்க போறோம்ல, அப்ப என்ன விஷயம் எதுன்னு தெரிஞ்சிட போகுது. இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. நாளைக்கு நாம யாருக்கும் தெரியாம இங்க இருந்து போகணும். என்ன புரிஞ்சுதா? காலையில ரெடியாரு, நான் வரேன். கருப்பசாமி, பிரீத்தி அக்கா குணமாவணும். அவங்களுக்கு பழைய நினைவெல்லாம் வந்திருக்கணும். அப்பதே நான் இங்க இருந்து போக முடியும். எனக்கு நீதான்ப்பா துணை புரியணும். 60 வயது கிழவி கழுத்தை நெரித்து கொலை. இவன் ஏன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணா?
மூக்க பிடிச்சா மூச்சு தண்ணீர் செத்து போயிருக்குமே அந்த கிழவி. 50 பவுன் நகை கொள்ளை, வட மாநில வாலிபர்கள் கைது. எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை. என்னைக்குதான் இந்த பேப்பர்ல நியூஸ் வராம இருக்குமோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசு ஆகும். எங்க போனா இவ? அண்ணே, என்ன நாகுவ பாத்தீங்களா? தினமும் தான் பாத்துட்டு இருக்கேன். ஷோ, இன்னைக்கு பாத்தீங்களா? என்ன விசேஷம்? காலையில நேரமா கடைக்கு போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வர சொன்னேன். விக்ரம்க்கு சூப் வச்சு குடுக்கறதுக்கு தானே? ஆமாண்ணே. அவளும் அதுக்கு தான் போயிருக்கா. காலையில எழுந்த உடனே ஒரு கிளாஸ் காபி கேட்டேன், போயிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. கல்பனா, அண்ணே, காபி குடிக்காம நாக்கெல்லாம் நமங்குது. காலையில பல்லு விளக்காம காபி குடிச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் எது குடிச்சாலும் திருப்தியே இருக்காது. எனக்கு ஒரு கிளாஸ் காபி போட்டு கூட ப்ளீஸ். சரி இருங்க. சீக்கிரம் வாமா கல்பனா. பார்த்து வைக்கிறோம். ஷபா. மெல்ல. இப்படி உட்காரு. நான் மாமா பக்கத்துல உட்காரு. பாத்து. மாப்ள, கால்லாம் சரியாயிருச்சா? பரவாயில்ல அங்கிள், இப்போ நல்லாவே நடக்கிறேன். அதுக்கு காரணமே பிரீத்தி தான். பிரீத்தி கூட இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கியூர் ஆச்சு. அங்கிள், பிரீத்தி கூட இருந்தா விக்ரம் மலையை கூட தூக்குவான். வா 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 வாமா, இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஷபா. சந்திரிகா, காஃபி. அப்ப இது ப்ரூ காஃபி இல்லையா? எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். ஆண்டி, ஆண்டி, விக்ரம்க்கு காஃபி. அவனுக்கு கால் சீக்கிரம் குணமாகறதுக்காக ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுக்க சொல்லிருக்காரு டாக்டர். அதான். ஆமா, சந்திரிகா எங்க? அம்மா மாடியில இருக்காங்க. ஓ சரி. ஸ்ரீஜு, நீ டெல்லியில படிச்சுட்டு வந்த பொண்ணு தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உன் முக அமைப்பு அப்படி. சரி, அதை விடு. எனக்கு ஒரு டவுட், அதை மட்டும் நீ கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு. என்ன டவுட்? ஆட்டுக்கால் சூப்பே ஹிந்தில என்னன்னு சொல்லு. என்ன ஸ்ரீஜு முழிக்குது? நீயும் டெல்லி பக்கம் தானே, உனக்கு ஹிந்தில என்னன்னு தெரியாதா? அவனுக்கு அது தெரியும், ஆனா அது முக்கியம் இல்ல. உனக்கு அது தெரியுமா தெரியாதாங்கிறது தான் கேள்வி. அது வந்து ஸ்ரீஜாவுக்கு எல்லாமே தெரியுமே. அது மட்டும் இல்ல, கோழி கால், கொக்கு கால், காடை கால், கௌதாரி கால், இப்படி எந்த காலை பத்தி கேட்டாலும் அதுக்கு ஏத்த ஹிந்தி வார்த்தைய பட்டு பட்டுன்னு ஸ்ரீஜா சொல்லிடுவா. இல்ல ஸ்ரீஜா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஹிந்தியில தான் அதிகமா பேசுவாங்க. அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன். அப்படியா? அப்படியா? அப்போ ஒரு 4 வார்த்தை ஸ்ரீஜாவே ஹிந்தியில புகழ்ந்து பேசுறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும். ஓ, புகழ்ந்து பேச போறியா? ஆமா. பேசு 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 பேசு. முதல் வார்த்தை உள்ளுக்கே பட்டே. ஓ, நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. உள்ளுக்கே பட்டே. தேங்க்யூ அங்கிள். அங்கிள், உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? நை நை, தெரியாது. சிரிச்சுக்கிட்டே சொன்னா புகழ்ந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். முறைச்சுக்கிட்டே கோவமா சொன்னாங்கன்னா திட்டுறாங்கன்னு அர்த்தம். இது கூட எனக்கு தெரியாத. இப்போ 2வது வார்த்தை சொல்லவா? பேஜாரா பேவ்கூப். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ 3வது வார்த்தை துஷ்மன். இப்போ 4வது வார்த்தை அராணி. வண்டர்ஃபுல். இப்போ நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? நல்லாவே தெரியும்.
இத விட லட்ச வார்த்தை கேட்டாலும் பட்டு பட்டுன்னு சொல்லுவா. ஆனா இப்ப சொல்ல மாட்டாளே, ஏன்னா இது தமிழ்நாடு. பிரீத்தி மட்டும் அமெரிக்காவில இருக்கும்போது மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுவா, தமிழ்நாட்டுல இருக்கும்போது தமிழ் பொண்ணா தமிழ் தான் பேசுவான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் ஸ்ரீஜாவும் டெல்லியில இருக்கும்போது மட்டும்தான் ஹிந்தில பேசுவா, தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் பேசுவா. ஏன் நீங்க ஹிந்தில கேள்வி கேட்டாலும் அவ தமிழ்ல தான் பதில் சொல்லுவா. கிருபா, ஸ்ரீஜா தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்ல தான் பேசுவா, சரி. அதுக்காக மான ரோஷம் கூடவா இல்லாம இருக்கும்? புரியல. இவ்வளவு நேரம் சாரு உன்னை புகழ்ந்து பேசிட்டு இருந்தா நினைக்கிறியா? எவ்வளவு கேவலமா பேசினான்னு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா மட்டும் புரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? சாரு, அந்த அர்த்தத்தை நீயே சொல்லு. சொல்றேன். உள்ளுக்கே பட்டேனா ஒன்னத்துக்குமே உதவாதவன்னு அர்த்தம். பேஜாராவ் பேக்கூப்னா முட்டாள் பரதேசின்னு அர்த்தம். துஷ்மன்னா விரோதின்னு அர்த்தம். என்ன பார்த்து எப்படி சொல்லுவ நீ? விக்ரம ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்த ஃப்ராட் வேற நீயா? உண்மையில படிச்சவங்க ஃப்ராட். நீ என்ன பத்தி பேசியா? இல்ல ஃப்ராட் கருத்தே பண்ணி உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? ஏய் மரியாதை. போறீங்க? அஞ்சனாமா உன்னை கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிடலுக்கு வர சொன்னாங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் வா. அப்படியே அப்ப நான் பாடதாவணி போட்டு ஐயோ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நம்ம அர்ஜென்ட்டா போய் ஆகணும். வா வா. யோ பாத்து வாயா. வண்டி ஓட்டுறான் போய் எப்படி? சண்முகமும் பிரீத்தியும் எங்க போறாங்க? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் தெரியாம போறாங்க? ஒருவேளை அவ அம்மாவை பார்க்க போறாங்களோ? இத உடனே சந்திரிகா அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். என்ன ஸ்ரீஜா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கீழே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியுமா? போயிடுச்சு மேடம். அந்த விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எவ்வளவு திமிருன்னு பாருங்களேன். நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன். நீங்க உங்களை வர வச்சிருக்கவே கூடாது மேடம். அதுல எந்த நல்லதும் நடக்கல. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்பட்டுதான் நிக்கிறோம். சரி விடு ஸ்ரீஜா, நான் பாத்துக்கிறேன்.
சொல்லு நாகு. அம்மா, சண்முகமும் பிரீத்தியும் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காங்கம்மா. சண்முகமும் பிரீத்தியும் வெளியில போறாங்களா? ஆமாம்மா, அவங்க அவ அம்மாவை பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ம், சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ம், சரிங்கம்மா. என்னாச்சு மேடம்? பிரீத்தியும் சண்முகமும் வெளியில எங்கேயோ போயிட்டு இருக்காங்களா? நாகு ஃபோன் பண்ணி சொல்றா. அவளுக்கு என்ன சந்தேகம்னா அவங்க அவளோட அம்மாவை பார்க்க போயிருக்காங்களோன்னு நினைக்கிறா. யாருக்கு ஃபோன் பண்ற? இருங்க மேடம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். அந்த பிரீத்தி வெளியில போயிட்டு இருக்கா. அவளை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது தூக்கி சொன்ன மாதிரி அவளை காலி பண்ணிடுங்க. அடப்போங்க மேடம், அவன் அன்னைக்கு அடிச்ச அடியில இப்போ ஒருத்தன் கூட கூட இல்லை. நாங்களும் அடித்தோம், அவன் காலை மட்டும் தான் உடைக்க முடிஞ்சுது. ஆனால் அவன் அடிச்சு எங்கள் கை கால் தலையெல்லாம் உடஞ்சிருச்சு மேடம். இப்போ கூட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். நீங்கள் கொடுத்த காசு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. இதில் வேற ஒருத்தன் உள்ளே இருக்கான் மேடம். அதுக்கான பணம் எல்லாம் நான் தரேன். நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க. ஐயோ, பணம்லாம் எதுவும் வேணாம் மேடம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இனிமேல் எங்களால் அவங்ககிட்டலாம் போய் அடியெல்லாம் வாங்க முடியாது மேடம். அந்த பணத்தை நீங்களே வச்சுங்க மேடம். என்னை மன்னிச்சிருங்க. இவன் கிட்ட போய் சொன்ன பாரு. இதுக்கு இந்த புல்லட் ராஜா தான் சரியா இருப்பான். கால் பண்றேன். ஏய், எதுக்கு மேடம் போனை வாங்குனீங்க? யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? மேடம், அந்த பிரீத்தியை காலி பண்ணும்ல. அம்மா வந்தா அவளே தன்னால வீட்டை விட்டு போயிடுவா. அவளால வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குல்ல. அதை வச்சு அவளை எப்படி வேணாலும் பழி வாங்கலாம். அது இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீஜா, நான் தான் சொல்றேன்ல, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு. இங்கேயே காத்திருக்கலாம். எப்படி அவங்க வந்து தானே ஆகணும். டேய், அங்க ஒரு கார் வந்து நிக்குது, வாங்கடா போய் பார்க்கலாம். டேய் இருடா, அங்க வாட்ச்மேன் வேற உட்காந்துருக்காரு. நம்ம போற நேரம் அவர் யாருக்காவது போனை பண்ணி நம்மள உள்ள தூக்கி வச்சிட போறாரு. அது யாருக்காரோ தெரியல. சிவகாமி வரட்டும்டா, தூக்கம். அம்மா, சிவகாமி அம்மா. ஐயா, நான் கீழே தான் இருக்கேன், வாங்கம்மா. இதோ வரேங்கய்யா. யாரோட வீடு இது? இம்புட்டு பெருசா இருக்குது. வீடு இல்லம்மா, அபார்ட்மெண்ட். இதுல 2வது மாடியில தான் உங்க அம்மா இருக்காங்க. அங்கயா? நம்ம கம்பெனில வேலை செய்யறாரு ஆடிட்டர், அவரோட தான். புதுசா யாரும் இங்க வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. ஓஹோ, இங்க தான் பத்திரமா உங்க அம்மாவை கொண்டு வந்து வச்சிருக்கோம். நீ பாட்டுக்கு அது தெரியாம கிளம்பி வந்துட்ட. நல்ல வேலை, விக்ரம் கண்ணில் மட்டும் நீ மாட்டியிருந்த, அவ்வளவுதான். நம்மளை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு, இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்பதான் வீடு தெரிஞ்சிருச்சே, உங்க அம்மாவை பார்க்கலாம் நேரா வந்துடாத. அதோ இருக்காரு பாரு செக்யூரிட்டி, அவர் உன்னை உள்ள விட மாட்டாரு. யாரும் உள்ள போக முடியாது, வெளியே வரவும் முடியாது. வரமாட்டேன். பாத்துக்க.
ஏய் இரு இரு, எதுக்கு அவசரப்படுற? அவங்க தான் உள்ள வர்றாங்கல்ல, பேசாம இரு. சிவகாமி அம்மா ஏறுமா. நல்லா இருக்கியாமா? வண்டி எடுப்பா. ஏய் சீக்கிரம் வண்டியில இருங்க, சீக்கிரம்.